ஜெயம் ரவி நடந்துக்கிற விஷயத்தில் சமூகத்துக்கான பார்வைன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பெரிய ஸ்டாராக இன்றைக்கி இருக்கலாம், நாளைக்கு நீங்கள் போகலாம். பெரிய ஆள்லாம் நீங்கள் ஒன்றும் கிடையாது. தியாகராஜ பாகவதர் அளவுக்குலாம் நீங்கள் ஆளே கிடையாது. ஓகே. தங்க ஸ்பூனில் சாப்பிட்டவர் ரோட்டுக்கே வந்துட்டார். ஒரே ஒரு சிகரெட்டு கேட்டுக்கு வந்து கெஞ்சுற அளவுக்கு வந்துட்டார். இங்கே ஜெயம் ரவிலாம் ஒரு ஆளே கிடையாது. நீங்கள் சமூகத்துக்கு என்ன மாதிரியான கருத்தை சொல்கிறீங்கன்னு பாருங்கள். சமூகத்துக்கு உங்களுடைய வாழ்க்கை மூலமாக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாருங்கள். இன்றைக்கி உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு 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 குழுவாக இருந்து ஒரு தீபாவளி பண்டிகையோ பொங்கல் பண்டிகையோ வந்து கொண்டாடினீங்கன்னா அது எந்த மாதிரியான இந்த சமூகத்தில் வந்து ஒரு பார்வையை வந்து இருந்திருக்கும். ஆனால் அந்த பிள்ளைகள்லாம் நீங்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது. அந்த மனைவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில் வந்து கண்ணீர் விடும் போது இன்னொரு பெண்ணோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பயணப்படுறதுன்னு கேட்டால் உங்களுக்கே அது பெருமையாக இருந்தால் மகிழ்ச்சி. கண்டிப்பாக. அவ்வளோதான். இதில் விமர்சிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக. உங்கள் மனசாட்சிக்கே விட்டுருவோம். இன்னும் நீங்கள் டைவர்ஸ் பண்ணவே இல்லை சார், கோர்ட்டில் டைவர்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜோடியாக வந்து ஒரே மாதிரியான உடையில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு வேட்டி பட்டு சட்டையில் பணம் இருக்குது, நீங்கள் அதை போட்டுக்கிட்டு வரலாம். ஆனால் சமூகத்துக்கான பார்வை என்ன, மக்கள் பார்வை என்ன அப்படின்னு பாருங்கள்.